அப்படியே தொடச்சி போடு. ஐயோ போச்சு போச்சு, வாங்கின பொருளெல்லாம் போட்டுட்டியா கீழே? சரி சரி, சட்டு புட்டுன்னு எடுத்துக்கிட்டு வா உள்ள. நீ எப்படி பொருள் வாங்கிட்டு வந்துருக்கீங்க நானும் டெஸ்ட் பண்றேன். சரி சரி சீக்கிரம் வா வா. ஐயோ இந்த கிளவி வேற நம்மள வச்சு வாங்குவாளே. இந்த பைய வேற இப்படின்னு பார்த்து காது அந்த தொலையுது. கொடுத்ததும் கொடுத்தாலே, கொஞ்சம் நல்ல பையன் தான் கொடுத்தா என்ன இப்படி காது அந்த போற பைய கொடுத்துட்டு என்ன நிமிஷம் பண்றாளே. ஐயோ எல்லாம் பொறுக்கலாம், பொறுக்கி போட்டு எடுத்துட்டு போலாம். என்ன இவ என்னென்ன டெஸ்ட் வைக்க போறாளோ. ஐயோ தாங்க வரது யாரு? ஐயோ இந்த பட்டு வேற வராளே, இவளுக்கு வேலையே இல்ல. இவ தொலை தாங்க முடியாம வீட்டை பேத்து கொண்டு போய் வேற எங்கேயாவது வச்சுக்கலாமான்னு பாக்குறேன். ஐயோ வரலே வரட்டும். ஏ வாடி வாடி வாடி, பட்டு கடத்தருக்குலாம் போயிட்டு வந்துட்டியா? ஐயோ இது என்ன சுந்தரி, எல்லா பழமும் கீழே விழுந்து போச்சு. அடாடாடா, பை வேற கிழிஞ்சு போச்சாட்டு இருந்தது. போச்சே, இந்த பட்டு மாமி வேற வந்துட்டா. இன்னைக்கு அவ்வளவுதான், நம்ம எப்படியும் நம்மள பத்தி போட்டு தர போறா. பாக்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. அடாடா வெளியே நின்னுட்டு என்ன வளவளன்னு பேச்சு. ஏமா மாலதி எல்லாம் சட்டு போட்டு பொறுக்கிட்டு வேலை வாங்க உள்ள வீட்டுக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட். பரவாயில்லையே, சொன்ன பொருளும் கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டியாட்டு இருந்தது. சரி லிஸ்ட் கூட செக் பண்ணி பார்க்கலாம் எல்லா பொருளும் எப்படி வாங்கியிருக்கிறீன்னு. இந்தாங்கத்த, இந்த லிஸ்ட் படி தான் நான் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். வேணா நீங்களும் செக் பண்ணி பாருங்க. ஏய் மாலதி, மாலா மாட்டுனா நல்லா சுந்தரிக்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிறா. சொன்னபடியே எல்லாத்தையும் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டாளா. கொஞ்சம் கூட பேரமே பேசலையா. நல்லா வாங்கி கட்டிட்டு இருக்கறான்னு நினைக்கிறேன். வா 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 போய் பார்க்கலாம் என்ன கூத்து நடக்குதுன்னு. ஏ சுந்தரி, என்ன மாமியா மருமவளா அப்படி லிஸ்ட் வச்சு செக் பண்ணிட்டு இருக்கீங்க? முதல் டெஸ்ட்ல மருமவ பாஸ் பண்ணிட்டாளா இல்லையா? நானும் தான் கடத்தெருவுக்கு போனேன். எனக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்தனா. தேங்காய் வாங்காம அந்த சுந்தரி, அதான் உங்ககிட்ட தேங்காய் இருக்குமோன்னு பார்க்க வந்தேன். இருந்தா ஒரு 2 தேங்காய் கூட. அப்பா, எந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சுக்கினா உன் மண்டை வெடிச்சிருமே. நீ கடத்தலுக்கு போனதானே, தேங்காய் வேணும்னு லிஸ்ட் எழுதிட்டு போயிட்டு ஒழுங்கா வாங்க வேண்டியதானே. இங்க வந்துட்டு தேங்காய் கூட அதை கூட இதை கூடன்னு. ஏய் மாலதி, இப்ப பாரு நான் எப்படி போட்டு விடுறேன். மாமியா மருமவள நடிப்பா நடிக்கிறாங்க. இவன் எப்ப ஒரு 2 தேங்காய் வேணும் நான் கேட்டேன். அதுக்கு என்ன ஏறா பாரு. இப்ப பாரு கூத்து என்ன நடக்குதுன்னு. அடடா சுந்தரி, மார்க்கெட்லாம் போனா ஆப்பிள் 100 வாங்குறாங்க, திராட்சை 100ங்கிறாங்க, மாதுளை 100ங்கிறாங்க. பேரம் பேசி வாங்கறதுக்குள்ள மண்டை வலியா எடுத்துருச்சு. ஆனா உன் மருமவ சொன்னபடி அப்படியே வாங்கிட்டு வந்துட்டாளே. கொஞ்சம் கூட பேரமும் பேசல ஒன்னும் பேசல. 100 ரூபானா 100 ரூபாயும் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டானு பாரு. ஏண்டி மாலா, ஒரு கடத்தெருவுக்கு போனா ஒரு பொருளை வாங்கணும் பிடிக்கணும்னா பேரம் பேசி வாங்கணும். கடைக்காரன் ஊருப்பிட்ட வேலை தான் சொல்லுவான். நாம தான் 10-5 கம்மியா போட்டு மிச்சம் பிடிச்சு வைக்கணும். இல்லைன்னா எப்படி குடும்பத்தை நீ பாக்குறது கொண்டு போறது? இதெல்லாம் சரிப்பட்டு வராது மாலா. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே நீ பார்த்தா பாஸ் ஆக மாட்ட போல இருக்கு. ஐயோ இல்லைங்க, எனக்கு முன்ன கடத்தெருவுக்குலாம் போய் பொருள் வாங்கணும்னா பழக்கம் இல்லைங்களா. அதனாலதான் கடைக்காரர் சொன்ன ரேட்டுக்கே நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க. இனிமேல் எப்படி நீங்க சொல்றபடி கேட்டுக்கிட்டு எப்படி பேரம் பேசி வாங்குறதெல்லாம் நான் கத்துக்கிறேங்க. ஏய் சுந்தரி விடு இப்பதானே புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்கா. போவ எல்லாமே கத்துக்குவா. உன் ட்ரைனிங் எல்லாம் சூப்பரா இருக்கும்ல. சரி நான் வந்த வேலை 2 தேங்காய் கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு போயிருவேன். கொஞ்சம் சட்டு புட்டுன்னு குடு பார்க்கலாம். ஏய் பட்டு மாமி, நீ என்ன வீட்டுல போட்டு கொடுக்குற. ஓஹோ, ஏதோ வந்திருக்குமே புதுசா வீட்டுக்கு, கொஞ்சம் பழக்க வழக்கம்லாம் இல்லையே, கொஞ்சம் பொறுமையா அனுசரிச்சு போலாம் அப்படின்னு இருந்தா நீ பக்கத்துல இருந்துட்டு நீ என்ன மாட்டி விடுறியா? இரு உன்னை நான் தனியா கவனிச்சுக்கிறேன். வாங்க மாமி, அதே தென்னை மரம் தோட்டத்துல தான் இருக்கு. நான் உங்களுக்கு பறிச்சு போடுறேன் வாங்க. இந்த நீங்க பாருமாலா, 2 தேங்காய் மட்டும் இந்த பட்டுக்கு கொடு. நாளைக்கு நம்ம வீட்டுல விசேஷம் இருக்குதுல்ல, அதுக்கு தேங்காய் நிறைய தேவைப்படுது. கச்சிமா பார்த்து 2 தேங்காய் மட்டும் பொரிச்சு கொடு சரியா? பட்டு மாமி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. மரத்துக்கடியிலே நின்னீங்கன்னா தேங்காய் பறிக்கிறப்ப உங்க தலை மேல விழுந்துற போது. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க மாமி, தள்ளி நில்லுங்க. தலையில விழுந்துருன்னு சொல்லியும் வீம்புக்கு நீங்க மரத்துக்கடியிலே நின்றுட்டு இருக்கீங்கல்ல. இருங்க என் மாமியா கிட்டயா போட்டு கொடுக்குறீங்க. இன்னைக்கு நான் உங்களை மண்டையை உடைக்கல. இந்த மாலா பேரை நான் மாத்திக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க. ஐயோ போச்சே, என் தலைமையிலேயே தேங்காவை போட்டுட்டாலே. அடி பாவி, நான் உனக்கு என்னடி துரோகம் பண்ணு? இப்படி என் மண்டையை உடைச்சிட்டியாடி. என்ன பட்டு மாமி, அப்பயே மாலா சொன்னா மரத்துக்கடியில நிக்காதீங்க மாமி, தலைமையில தேங்காய் விழுந்துற போதுன்னு. கேட்காம இப்படி மண்டையை உடைச்சிக்கிட்டீங்களே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ என் மண்டை போச்சே, பொடிச்சு போச்சே, வீங்கி போச்சே. ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுங்க, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. எனக்கு மயக்கமா வருது. வேணும் அப்படிதான் வேணும். என்னையா என் மாமியா கிட்ட போட்டு கொடுத்த? இப்ப அனுபவி நல்லா மண்டை வீங்கிச்சா? என்னடி அங்கே ஒரே சத்தமா இருக்குதே, அமைதியா புடிக்கிட்டு வர மாட்டீங்களா? ஐயோ பட்டு என்னாச்சு, ஏன் அழுவுற? ஏ பட்டு, என்னடி உன் தலை ஒரு சின்ன தேங்காய் சைஸுக்கு பொடிச்சு போச்சு. சூப்பர் போ. நீ எதுக்கு போய் மரத்துக்கடியில் நின்ன? அப்பயே மருமவ சொன்னாலா இல்லையா? மாலா நல்ல காரியம் பண்ண, மண்டையை உடைச்சிட்டி அவளுக்கு நல்லா. ஏ மாலா நல்ல காரியம் பண்ணுன. வாயி அடங்கவே அடங்காது அவளுக்கு. எந்த வீட்டுல என்ன நடக்கும், எந்த மாமியா மருமவளுக்கு சண்டை மூட்டி விடலானே பாப்பா. நல்ல வேலை அவ மண்டையை உடச்சு அனுபவிக்கிட்டோம். நல்லா அனுபவிக்கிட்டோம். இனிமேலாவது வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்கட்டும். அத்தை, அந்த முதல் டெஸ்ட்ல நான் பாஸ் ஆனனா இல்லைங்களாங்க? கொஞ்சம் சொல்லுங்க. சரி விடு. இப்பதானே வந்திருக்கிற, போவ எல்லாம் தெரிஞ்சுக்குவேன். நானும் எல்லாம் கத்து கொடுத்துறேன். விடு. எனக்கு பட்டு பார்த்தாதான் சிரிப்பா வருது. ஐயோ என்ன மாமி இப்படி ஆயி போச்சே, உங்க மண்டை வேற இப்படி வீங்கி போச்சே. வாங்க டாக்டர்கிட்ட போலாம். சரி போலாம். அந்தாண்ட பாரு, ஒரு வாழை மரத்துல தாரே பழுத்து தொங்குது பாரு. எப்படியாவது ஆட்டை போட்டு ஓடிடலாமா? ஐயோ உங்களை திருத்தவே முடியாது மாமி. மண்டையில தேங்காய் விழுந்து அத்தா பெருசு வீங்கி கிடக்குது. உங்க குறியெல்லாம் அந்த வாழைப்பழத்து மேலேயே இருக்குதே.